எல்லா புகழும் இறைவனுக்கு. தனுஷோடைய நடிப்பில் வெளியே இருக்கிற குபேரா இந்த படத்தை வந்து சேகர் கமூலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் ஏற்கனவே குட்டி படத்தில் வந்துட்டு அவர் தான் மியூசிக் பண்ணார். பாட்டு இல்லாமல் குட்டி அவர் தான் நினைக்கிறேன், அவரா இல்லை விஜய் ஆண்டனியான்னு தெரியல. பட் இதுக்கு முன்னே ஏதோ ஒரு படம் வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு தேவி ஸ்ரீ பிரசாத். ஆனால் பாட்டெலாம் கூட அல்டிமேட்டாக கொடுத்துருந்தார், நல்ல பாட்டு கொடுத்துருந்தார். ஆமாம், குட்டி தான் நினைக்கிறேன். உத்தம புத்திரன் தான் வந்துட்டு விஜய் ஆண்டனி, ரெண்டுமே நல்ல பாடல்கள் தான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா மண்டனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் நாகார்ஜுனா இவர் இருக்கிறாரு. தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வெளியாகி இருந்தது, நான் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். பட் கதை விஷயமாக நமக்கு ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் இந்த படத்தை ட்ரெய்லரை பார்த்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய கதை ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த படத்தோடைய கதை வந்து பார்த்திங்கன்னா கதை பிளாட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் நம்ம நாகார்ஜுனா. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளத்தை வந்து சந்திக்கிறாரு, மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய இடத்துல இல்லை அந்த சொத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்துக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செய்கிறாரு. அவருக்கு பதிலாக கொண்டுட்டு வராரா இல்லை வேற ஒருத்தரை நிர்மாணிக்கணும், இந்த வீட்டு சொத்துக்களை எல்லாம் நிர்மாணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளை கொண்டுட்டு வராரு அப்படின்னு தெரிய வரல. பட் அந்த கதாபாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷை வந்துட்டு கொண்டுட்டு வந்து வைக்கிறார். அந்த கதாபாத்திரத்தில் தனுஷுடைய கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் மாதிரியான ஒரு கதாபாத்திரம். பிச்சைக்காரனாக நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் அந்த அவரோட லுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, பிச்சைக்காரன் மாதிரி தான் தெரியுது. ஸோ அநேகமாக அது ஒரு பிச்சைக்காரன் கதாபாத்திரமாக தான் இருக்கும். ஸோ ஒரு பிச்சைக்காரன் அந்த பாத்திரத்துக்கு ஏன் வரான், அதாவது அந்த நாகார்ஜுனா வந்துட்டு தேர்ந்தெடுத்து கொண்டாந்து வைக்கிறார் இல்லையா, ஒரு கோடீஸ்வரனா குபேரனாக கொண்டாந்து வைக்கிறார் இல்லையா. ஸோ அவர் எப்படி குபேரனாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிறாரு, என்ன குவாலிஃபிகேஷன் அவருக்கு வந்துட்டு இருக்கிறதுனால தனுஷை கொண்டுட்டு வந்து குபேரனாக உருவாக்கி உட்கார வைக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சிக்க முடியும். என்ன மாதிரி ட்விஸ்ட்டு, என்ன மாதிரி கதை அப்படின்னு சொல்லி தெரிய வரல. பட் படம் நல்லா வந்திருக்குன்னு சேகர் கமூலாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார். தனுஷை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தரை குறிப்பிட்டு பேசுகிறாரு அந்த மேடையில், யாரை குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னு தெரிய வரல. ஏன்னா எதிரிங்கிறவன் உலகம் மூரா இருக்க தான் செய்கிறாங்க எல்லாருக்குமே. ஸோ இவருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆக்ட்ரஸோட வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு படுத்தி ஏதாவது எங்கேயாவது கடப்பாறை காணாமல் போனால் பேசலாம், ஊசி காணாமல் போனால் கூட ஒரே ஆளை பிடிச்சி கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பொம்பளைங்கள குடும்பத்தில் பிரச்சனைனா தனுஷை தான் எடுத்து விட்ருவாங்க. ஸோ அதுக்காக வந்து கோவப்பட்டார் அந்த ஃபங்க்ஷனில். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பார்ப்போம் என்ன மாதிரி கதை என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு படத்தை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த படத்தோட ரிவ்யூ நான் போடுறேன். இறைவன் நாடு இன்னொரு வீடியோ அவங்க சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.